வெல்கம் டு பேச்சுலர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். செய்கிறது ரொம்பவே ஈஸி. திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கனாலோ இல்லை சட்டுன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரியான டிஷ்ஷஸை நம்ம செய்யலாங்க. டேட்ஸையும் அவலையும் வச்சு நம்ம இன்றைக்கி டேட்ஸ் அவல் கேசரி தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அவல் 1 கப். நான் இன்றைக்கி சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை அவல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய அவல் எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் 1/4 கப். 1/4 கப்ன்றது நீங்கள் 1/2 கப் கூட சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை 1/4 கப். உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேட்ஸையும் இல்லை சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து செய்கிறேன். இல்லை நீங்கள் முழுக்க முழுக்க டேட்ஸ்லேயே செய்யணும் அப்படின்னாலுமே நீங்கள் பேரிச்சம்பழத்தையே உபயோகப்படுத்தி செய்யலாங்க. திராட்சை சிறிது. இன்றைக்கி நான் முந்திரி எடுக்கலைங்க, வெறும் திராட்சை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 1. நெய் தேவையான அளவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானிலையை வச்சுக்கிறேன். 1 கப் அவல் சேர்த்துட்டு மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். வானலியில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருக்கக்கூடிய திராட்சையை சேர்த்துக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. திராட்சை நல்லா நெய்யில் உப்பி வந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 கப் பேரிச்சம்பழத்தை கொட்டையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் நம்ம நெய்யிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக கொஞ்சமாக சுடு தண்ணிலேயோ இல்லை பால்லையோ கொஞ்சமாக ஊற வச்சு நீங்கள் மிக்சியில் அடித்தும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கி சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அடுத்ததாக 1க்கு 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு பேட்சாக வறுத்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அவலை சேர்த்துக்கலாம். இப்போ முதல் பேட்ச் சேர்த்துட்டேன். லேசாக கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பேட்சும் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அடுத்ததாக சர்க்கரை ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டி ஆயிடுங்க. இப்போ கடைசியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய திராட்சையை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பாதாமை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடுதல் சுவைக்காக தாங்க சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான
சுவையான பேரிச்சை அவல் கேசரி தயாராகிருச்சுங்க. இந்த டிஷ்ஷை செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.